வணக்கம், நான் தான் உங்களோட SDS விஷன் டெக்கோட 3வது சீரீஸ்க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, புது ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே இருக்கு அண்ட் புது ரெட்மி வாட்ச் வந்து வரப்போகுது. ஸோ டீட்டெயில்டாக இது மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெக்னோ கம்பெனி வந்து ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. புவா அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ புவா அப்படி இல்லை, புவா அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 6.8 இன்ச்சில் டாட் இன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்களாமா. அண்ட் ஹீலியோ G80 ப்ராசர் வச்சுருக்கேன் அண்ட் குவாட் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்றாங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்றாங்க. லான்ச்சிங் இன் இந்தியா ஆன் December 4 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த புவா அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா கட் அவுட் சூப்பராக இருக்குது. அந்த ரியர் கேமரா கட் அவுட்டு. ஸோ 4 கேமரா மாதிரி தெரியல, 5 கேமரா மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் அண்ட் ஹீலியோ G80 ஒரு காம்பேட்டிபிளான ஒரு ப்ராசரு அண்ட் பட்ஜெட் தான் எவ்வளோ வரும்னு தெரியாது. கண்டிப்பாக கம்மியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். என்ன ப்ரைஸிங்கில் இருக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரெட்மி வாட்சோட ஸ்பெக்கு பார்த்தோம்னா 1.4 இன்ச்சில் வந்து ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க அண்ட் 7 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. 50 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. yet to be announced அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ வாட்ச் வந்து இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச லீக்ஸ் இமேஜஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரெட்மி வாட்ச் வாங்குவீங்களா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நியூஸ் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரெட்மி வந்து அவங்களோட Note 9 Pro 5G ஃபோனை வெளியிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சில ரிவ்யூவர் கிட்டலாம் வந்துருச்சு. ஸோ அவங்களோட வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெட்மி Note 5G Pro எப்படி இருக்குது அப்படின்னு. ஓவராலாக இதோட ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன். ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 750G ஒரு புது சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 5G அப்படிங்கிறாங்க. அண்ட் 108 MP ரியர் கேமரா அப்படிங்கிறாங்க. ரெட்மி Note 9 5G அண்ட் Note 9 4G டு பி அனௌன்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ப்ரோ வெர்ஷன்லாம் சீக்கிரமாக வந்துருச்சு. ஸோ 5Gக்கான ஸ்பெக்கு நான் சொல்லிட்டேன். 4G எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல, டு பி அனௌன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூஸ் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் ஆப்பிள் ஐபேட் 2021 வர எல்லா டாப் அண்ட் வெர்ஷனுமே 5G சப்போர்ட் இருக்கும் அப்படின்றாங்க. சூப்பரான ஃபீச்சர். ஸோ நோக்கியா தன்னோட ஸ்மார்ட் டிவியை ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஒரு பட்ஜெட்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பிக் பட்ஜெட் டிவி அப்படின்னு நோக்கியாவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த நியூஸ் வந்து நோக்கியாவோட பிக் பட்ஜெட் டிவிக்கான ஒரு நியூஸ் தான். என்ன அப்படின்னா, இதோட டிவி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 75 இன்ச்சில் ஒரு 4K அல்ட்ரா HD அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்கில் தான் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரியே ப்ரைஸும் பெருசாகவே இருக்கும். நியூஸ் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட அமேஸ்ஃபிட். ஸோ அமேஸ்ஃபிட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நானும் அமேஸ்ஃபிட்டோட ஒரு ஃபேனு. மறக்காம எத்தனை பேருக்கு அமேஸ்ஃபிட் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அமேஸ்ஃபிட் பார்த்தோம்னா தன்னோட GTS 2 மினி அப்படின்ற ஒரு வாட்சை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து லைட் வெயிட் தின்னர் பாடி அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ அமேஸ்ஃபிட்னாலே சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து அவங்க இன்னும் லைட்டராக இன்னும் வந்து தின்னாக இருக்கும் வாட்ச் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நியூஸ் நம்பர் 6 என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கூகுள் பே இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்தியா யூசர்ஸுக்கு மட்டும் மணி டிரான்ஸ்ஃபருக்கான ஃபீஸை எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் நம்பர் 7 என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மோட்டோரோலா ஒரு ஃபோனை சூப்பரான ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒன் ஃபியூஷன் ப்ளஸ்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வெயிட் மட்டும் இல்லைனா அது வேறு லெவல் ஸ்பெக் கூடிய ஒரு ஃபோனு. ஸோ அது மாதிரியே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நாங்கள் விட்றோம்ப்பா அப்படின்னு ப்ரீமியம் ஃபோனாக விட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்ஸை வந்து வெளியே விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க அண்ட் 105 Hzக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் ஸ்னாப்டிராகன் 865 கொடுக்குறாங்க. ப்ளஸ் இல்லைங்க, வெறும் 865 தான். அண்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAhன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் சூன் அப்படின்னு ஒரு நோட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் இந்த ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸில் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20,000 வரைக்கும், அதாவது 20-21 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் கொண்டு வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ப்ரைஸில் இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நியூஸ் நம்பர் 8 என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட Vivo V20 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க 5G ஃபோன். இதோட ஸ்பெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6.44 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே. ஓகேவா? அடுத்து ஸ்னாப்டிராகன் 765G, அதாவது நம்ம நாட்ல கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதே ப்ராசஸர் தான் 765G 5G ப்ராசஸரு. அண்ட் என்ன அப்படின்னா டீசர் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வருது எதுவுமே தெரியாது. பட் ஃபோன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 17,000 to 18,000 இருக்கணும். அப்பதான் வந்து ஓரளவு கட்டுப்படியாய் செல் ஆகும். அடுத்து சாம்சங் தன்னோட பட்ஜெட் ஃபோனை திரும்ப லான்ச் பண்ண போறாங்க. சாம்சங் A12 அப்படிங்கிற ஒரு ஃபோனு. இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச்ல இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 48 MP குவாட் கேமரா அண்ட் 5000 mAh பேட்டரி. அண்ட் கேலக்ஸி A02 பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே வரும்ன்றாங்க. ஸோ A12ஓட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா இதோட எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 11,000 வரைக்கும் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். A02ஓட ஸ்பெக் வந்துச்சுன்னா தான் இதோட ப்ரைஸ் எவ்வளோ எது எவ்வளோ அப்படின்னு கிளியராக சொல்ல முடியும். ஸோ விஷன் டெக் சீரீஸோட 3வது சீரீஸ் முடிஞ்சு. ஸோ இந்த சீரீஸோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் எதுவுமே விளாடாம நான் விளாண்டா பப்ஜி தான் விளாடுவேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க மறக்காம அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வீடியோக்காக மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் அண்ட் கால் ஆஃப் டியூட்டிக்காக விளாண்டுருக்கேன். இல்லைனா நான் இன்னும் என்னோட ரியல்மி 7ல் வந்து நான் எந்த கேமுமே ஏற்றல, பப்ஜி மட்டும்தான் ஏற்றுவேன்னு ஒத்த கால நின்றுருக்கேன். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் பப்ஜிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கன்னு. ஸோ போன வாரத்துக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4G 5G கேட்டிருந்தேன். ஸோ 5G வந்து வச்சிருக்கவங்க சூப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து 5G போஸ்ட் நல்லா நட்டிட்டாங்க, பக்கத்துலேயே நட்டிட்டாங்க. அண்ட் 5Gக்கான கனெக்ஷன் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் நட்டிட்டாங்களா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்கான போஸ்ட் நட்டிட்டாங்க 5G. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்தால் தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்கப்பா. கிளிக் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.